விட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நேற்று சொன்ன லெவல்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து எந்த டிமெட் அக்கௌண்ட்டோ எதில் ஓப்பன் பண்ணுறோம், எந்த ப்ரோக்கரில் யூஸ் பண்ணுறோன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது அலைஸ் ப்ளூ வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஏன் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு தமிழ்நாட்டில் உள்ள கம்பெனிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து மற்ற ப்ரோக்கரேஜ் மாதிரியே தான் இருக்காங்க. மற்ற ப்ரோக்கரேஜ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருக்காங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். இவங்க ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஆச்சு எல்லாமே ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோ, அதாவது கோர்ஸ் வாங்க முடியாத பர்சனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ரீ வெபினார் வீடியோவாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு கான்டாக்ட் நம்பர் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம வந்து தருவோம், ஓகேங்களா. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே வந்துடுவோம். இப்போ நிஃப்டியோட லெவல் நேற்று வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது 24,342ன்ற ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 24,500ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் நோக்கி போயிடுச்சு. 24,480 வரலையும் போயிட்டு இப்போ நாளைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல 1 ஹவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி கேண்டில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டோஜியை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தது அப்படின்னா ஒரு ரீட்ரஸ்மெண்ட் மாதிரி, அதாவது 24,342 வரலையும் வரும்ன்றது எதிர்பார்த்துருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வரவே இல்லை. ஆனால் அந்த டோஜி கேண்டில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ மேலே பிரேக் அவுட் பண்ணி நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு கால் சைடில் வந்து இன்றைக்கி மூவ்மெண்ட்டில் இருந்தது. ஓகே, இப்போ நாளைக்கு 24,500ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 24,500 நாளைக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல வந்து எத்தனை நாள் வந்து இது நடத்திருக்கு பாருங்க, டச் பண்ணி வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கு பாருங்க. ஸோ இந்த 24,500 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா எகைன் வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ், அதாவது 24,756 வரலையும் போகிறதுக்குன்னா அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து இதை தெளிவுபடுத்துது. இப்பயுமே இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ நாஸ்டாக்காக இருக்கட்டும், யூஎஸ் மார்க்கெட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு, நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ நாளைக்கு வந்து இந்த 24,500ன்றது ஒரு மேஜரான இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். சரி, சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,342க்கும் கீழே வருது அப்படின்னா 24,100 அப்படின்றது தான், 126ன்றது தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு, ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் அப்டேட்டு நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே வந்து இதில் தான் வந்து டெலிகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். ஸோ டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியில் கொடுத்ததுனால இவங்க வந்து ஒரு ஜென்யூனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே சொல்லியிருந்தா இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த டபுள் பாட்டத்தை வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் 52,830 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரலையும் போயிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 52,830க்கு மேலே போணுச்சுன்னா தான் 53,450 அப்படின்ற அடுத்த ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் இருக்குது, ஓகேங்களா. இன்கேஸ் 52,831க்கு மேலே போகாமல் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வருது அப்படின்னா 52,300 அப்படின்றத நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டு. இன்றைக்கி வந்து லோன்றது அடுத்தது 52,200 சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51,823 இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு, ஓகேங்களா. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டி எப்படி வந்து பேங்க் நிஃப்டி வந்து எப்படி டபுள் பாட்டம் பிரேக் அவுட் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல டபுள் பாட்டம் பிரேக் அவுட் பண்ணதுக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் போயிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பின்னாடி அதுக்கு முந்தின நாள் வந்து 28ஆம் தேதி போன ஹையை பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா இமீடியட்டாக 24,400 இருக்குது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த 24,160 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 24,400ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அது வரலையும் 24,400 வரலையும் போயிடுச்சு. இப்போ 24,400க்கு மேலே போணுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக வந்து 24,700 அப்படின்றது வந்து நமக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு 300 பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்கேஸ் 24,400 ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு திரும்புது நாளைக்கு அப்படின்னா சப்போர்ட் வந்து நாளைக்கு வந்து இந்த 24,160ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 23,900ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு பார்த்துரும். ஸோ நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டுக்கு அழகாக வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய இந்த சப்போர்ட் 0.5 ரெசிஸ்டன் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 12,740 சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவர் திரும்பினது தான். நல்ல ஒரு காலையிலேருந்து கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட்டு ஒரு 2:15க்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 ஹவரே பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 12,800 பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் 12,800லேருந்து 12,830 வரலேருந்து தான் இருக்குது. 30 பாயிண்ட் தான் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பெரிய மூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து மிட்கேப் நிஃப்டி கொடுக்கல. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டியில் ட்ரேட் பண்ணனால வந்து இவங்களோட தான் நம்ம பார்க்கவே இல்லை மிட்கேப் நிஃப்டி. இப்போ நாளைக்கு வந்து இந்த 12,820க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 12,885ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. சப்போர்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா இதே தான் 12,740ன்றது தான் ஒரு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இந்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 12,685ன்றது சப்போர்ட்டு. ஓகேங்களா, இதுதான் வந்து மிட்கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். இன்கேஸ் இந்த சப்போர்ட் 12,680 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் 12,640. இதுதான் வந்து மிட்கேப் நிஃப்டிக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா லெவல்ஸுமே உங்களோட சார்ட்லையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.